இலங்கை சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து முல்லைத்தீவு வவுனியா மாவட்டங்களில் இருக்கின்ற தமிழ் மக்களுடைய செறிவை குறைத்து அவர்களுடைய இடுப்பை இல்லாமல் செய்வதற்கான முயற்சிகளில் இலங்கை அரசில் மாறி மாறி வந்த அரசாங்கங்கள் பெருமுயற்சிகளை எடுத்தார்கள். அதனுடைய ஒரு கட்டமாகத்தான் மகாவலி எல்வலிய திட்டம் என்பது கொண்டு வரப்பட்டது. மகாவலி எல்வலிய திட்டம் சாத்தியப்படாத ஒன்றாக ஒரு சொட்டு தண்ணீரும் பதவியா ஊடாக இந்த கொக்குளாய் கொக்கு தொடுவாய் வவுனியா பகுதிகளுக்கு வர முடியாது என்பதை இனங்கண்ட பின்னர் அதற்கு மாற்றீடான ஒரு திட்டமாக கிவிலோயா திட்டம் வவுனியா மாவட்டத்தினுடைய ஒரு பகுதியில இருந்து ஒரு குளத்தை அமைத்து அதனூடான அந்த தண்ணியை எடுத்து கொக்குளாய் வரை கொண்டு செல்வது மன்னார் வரை கொண்டு செல்வதற்கான ஒரு புதிய திட்டத்தை அரசாங்கம் 2010ஆம் ஆண்டிலே நடைமுறைப்படுத்த முயற்சித்தது. இது தொடர்பாக 2022ஆம் ஆண்டே வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த சார்ல்ஸ் நிர்மல்நாதன் அவர்கள் பாராளுமன்றத்தில் தெளிவாக இந்த விடயத்தினுடைய ஆபத்துக்களை அவர் முன்வைத்திருந்தார். அதன் பிற்பாடு கூட இப்பொழுது வந்திருக்கிற அரசும் கிட்டத்தட்ட 27,000 மில்லியன் ரூபாய் வரை செலவழித்து 5 வலயங்களாக அங்கு இருக்கின்ற மக்களுடைய எண்ணங்களையும் பிரதேசவாதிகளுடைய கருத்துக்களையும் இல்லாமல் செய்து ஏற்கனவே வைத்திருக்கிற காணி உரிமையாளருடைய காணிகளையும் பறித்து குறிப்பாக வெளியோயா என்று சொல்லப்படுகிற இந்த மணலாறு பகுதியிலே ஆமியன் மலை, கந்தசாமி மலை, புளியந்தீவு, கொக்குளாய், கொக்கு தொடுவாய், கர்நாட்டுக்கேணி போன்ற பகுதிகளில் இருந்த தமிழ் மக்களுடைய காணிகள் மகிழ்ந்த காலத்திலே அந்த காணிகளுக்கான ஏற்கனவே உறுதி இருந்து போமிட்டு இருந்த காணிகளும் பறிக்கப்பட்டு சிங்கள மக்களுக்கு உறுதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியை இப்பொழுது இருக்கிற அனுர அரசும் மிக தெளிவாகவே கையாளுகிறது இனவாத நோக்கத்தோடு. அனுரவிடம் இருக்கிற அந்த மென்போக்கான இனவாதம், ஒரு சைலண்ட் கில்லர் என்று எல்லாரும் சொல்வது போல அவர் மிகவும் மென்மையான ஒரு கொலையாளியாக மிகவும் தந்திரமாக தமிழருடைய நிலங்களை பறித்து அந்த நிலங்களில் சிங்கள குடியேற்றங்களை செய்வதிலே மிக கரிசனை காட்டுகிறார். குறிப்பாக 6,000 சிங்கள குடும்பங்கள் இந்த திட்டத்திற்குள்ளே குடியேற்றப்பட போகிறார்கள். இங்கே இருக்கின்ற 12,000 ஹெக்டேர் நிலம் பயிர்ச்செய்கை மற்றும் குடியிருப்பு என்ற அடிப்படையிலும் இந்த கிவிலோயா திட்டத்தின் ஊடாக குடிநீர் மற்றும் வயலுக்கான தண்ணீர் திட்டம் என்ற அடிப்படையில் 199% சிங்கள பௌத்தர்களையே குடியேற்றுகின்ற திட்டமாக இந்த திட்டம் முன்மொழியப்பட்டிருக்கிறது. இதன் அறிக்கைகளும் வெளிவந்திருக்கிறது. ஆகவே இது ஒரு மோசமான தமிழர்களுடைய அரசியல் அபிலாஷைகளை சிதைக்கின்ற, தமிழர்களிடம் இருக்கின்ற அந்த சுயநிர்ணய உரிமை சம்பந்தப்பட்ட விடயங்களை அவருடைய சுய உரிமை கோட்பாட்டை சிதைக்கின்ற வகையிலே இந்த திட்டத்தை அரசாங்கம் மிக துல்லியமாக செயல்படுத்துகின்றது. சம உரிமை, சமதர்மம் என்ற சொற்களை வெளியிலே விதைத்து கொண்டு தமிழ் மக்களுக்கான நல்லிணக்கத்தையோ நற்செயற்பாடுகளையோ காட்டாமல் தொடர்ந்தும் ஒரு மிக மோசமான இன அழிப்பை செய்வதற்காக இந்த அரசு முன்னெடுத்து வருகிறது. குறிப்பாக இந்த திட்டத்தினுடைய 47 இடங்களில் மிகப்பெரிய தொல்லியல் அடையாளங்கள் உண்டு. இந்த தொல்லியல் அடையாளங்கள் பண்டாரவன்னியன் மற்றும் வன்னி மன்னர்கள் ஆண்ட தமிழர்களுக்குரிய வரலாற்று அடையாளங்கள். தமிழருடைய இந்த வரலாற்று அடையாளங்களை இல்லாமல் அழிப்பதற்கும் அவர்கள் இந்த முயற்சியை மேற்கொள்கிறார்கள். இது ஒரு மிக பயங்கரமான ஒரு திட்டமும் கூட. இந்த முயற்சியின் ஊடாக அரசாங்கம் தமிழ் மக்களை அந்நியப்படுத்துகின்ற, குறிப்பாக முல்லைத்தீவு வவுனியா மாவட்டங்களில் தமிழ் மக்களுடைய செறிவை குறைத்து அவருடைய இடுப்பை கேள்விக்குறியாக்கி எவ்வாறு திருவோணமலை, அம்பாறை மாவட்டங்கள் எங்களிடமிருந்து இல்லாமல் போச்சுதோ அதே போல புத்தளம், சிலாவம், நீர்கொழும்பு போன்ற பகுதிகள் தமிழர்கள் இனச்சுத்திகரிப்பு செய்யப்பட்டார்களோ அதே ஒரு தூர நோக்கோடு இந்த 100 ஆண்டுகள் மேற்கொண்ட முயற்சியினுடைய ஒரு தீவிர தன்மையை அனுர அரசு இப்பொழுது கையில் எடுத்திருக்கிறது. இதை நான் நினைக்கிறேன், இந்த சர்வதேச ராஜதந்திரிகள் மட்டுமல்ல சர்வதேச சமூகம் இதனை சரியாக புரிந்து கொள்ளும். இதற்கு பின்னாலே நிதி உதவுபவர்கள் இந்த உதவிகளை நிறுத்த வேண்டும். எங்களுடைய மக்களும் இப்பொழுதும் அனுர ஏதோ செய்வார் அல்ல அனுர அரசு நேர்மையானது அல்ல அவர்கள் நல்ல காரியங்களை செய்ய போகிறார்கள் என்ற சொற்பிரயோகங்களுக்கு பின்னால் அந்த மாயையிலே மயங்கி இருக்கின்ற இளமைகளை மாற்றி அமைத்து உண்மைகளை புரிந்து கொள்வதற்கான ஒரு நாளாக இன்றைய நாளை எடுத்துக்கொள்ள வேண்டும், மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய முக்கியமான கோரிக்கை.